மணல் கொள்ளையை எதிர்த்து தொடர்ந்து போராடி வருகின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அதிலும் குறிப்பாக எங்களுடைய வேட்பாளர் பாஸ்கர் அவர்கள் பல வழக்குகள் இந்த பகுதியில் போட்டிருக்கின்றார். தமிழ்நாட்டில் உள்ள இது முந்தைய காலத்தில் உள்ள எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் எங்களுடைய கட்சி தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் உள்ளிட்ட மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஆங்காங்க பகுதியில் அந்த நேரத்திலே அந்தந்த பகுதியில் பல போராட்டங்கள் நடத்தி பல வழக்குகள் போட்டு அதை தடை செய்திருக்கின்றோம். பசுமை தீர்ப்பாயம் சென்றிருக்கின்றோம், தடை செய்திருக்கின்றோம், பல நடவடிக்கைகள் நாங்கள் இருக்கின்றோம், நேர்மையான முறையில் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் இந்த எந்த ஆளும் கட்சியாக வந்தால், யார் ஆளும் கட்சியாக வந்தால், இதற்கு முன்பு ஒரே நபருக்கு தான் அந்த மணல் கொள்ளையடிப்பதற்கு உரிமம் கொடுத்தனர். திமுக காலத்திலே அதே நபர் தான், அண்ணா திமுக அதே நபரை இப்ப மாத்திருக்காங்க. நாங்க திருச்சியிலிருந்து வரப்ப பார்த்தா வயிறுலாம் எரிஞ்சிட்டு இருக்கு. லாரி லாரி லாரின்னா ஆயிரக்கணக்கான லாரி, ஏதோ பிளாட் போட்டு வச்சிருக்காங்க காவிரியில. அது பிளாட்லாம் பார்த்தா ஆழம் பார்த்தீங்கன்னா 20 அடி 25 அடி. இந்த மண்ணை எங்க போகுதுன்னா கேரளாவுக்கு போயிட்டு இருக்கு, கர்நாடகாவுக்கு போயிட்டு இருக்கு, மால்தீவ்ஸ் போயிட்டு இருக்கு, லட்சத்தீவு போயிட்டு இருக்கு, மொரிஷியஸ் போயிட்டு இருக்கு, ஸ்ரீலங்கா போயிட்டு இருக்கு. இது நம்ம ஒரு மண், நம்மளுடைய வளம். இதெல்லாம் மிக்க அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது, அக்கிரமம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை வைத்துதான் கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் போட்டிட்டார்கள், பணம் கொடுத்தார்கள், வெற்றி பெற்றார்கள் ஆளுங்கட்சி. இப்பொழுது இந்த தேர்தலிலே அதை முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் மோடி அவர்களால் ஓரளவு கொஞ்சம் ஒரு பேலன்ஸ் வந்திருக்கு நினைக்கிறேன். இந்த 500,000 செல்லாதுன்னு சொல்லிட்டாரு அவரு. இனி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. 2000 புது நோட்டு கொடுக்க போறாங்களான்னு தெரியல. மாறிட்டாங்களா? 100 ரூபாய் போயிட்டாங்களா? 100 ரூபாய் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டாங்களா? திருத்த முடியாதுங்களா? எத்தனை தேர்தல் ஆணையம் வந்தா, எத்தனை அப்சர்வர் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் தேர்தல் இப்படிலாம் இது நடக்கவே வேண்டாம், தேர்தலே வேண்டாம். இது மாதிரி அவ்வளவு அசிங்கமா நடக்கின்ற இந்த தேர்தல் இது. அதனால மக்கள் கொஞ்சம் திருந்தணும், மக்கள் முடிவு செய்யணும், மக்கள் நன்மை எது தீமை எதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஆனா தமிழ்நாட்டு மக்கள் 50 வருஷமா தெரியாம இருக்கிறாங்க, புரிஞ்சுக்காம இருக்காங்க, ஏமாளிகளா இருக்கிறாங்க. இன்னும் 5 வருஷம் நம்ம அனுபவிக்க வேண்டும். ஆக நிச்சயமாக இந்த தேர்தலில் எங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. நாங்கள் முழுமனதாக இறங்கி பிரச்சாரம் செய்து வெற்றி பெறுவோம் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. காரணம், மக்கள் மனதிலே மாற்றம் வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. இல்லையேன் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 95 லட்சம் வாக்காளர்கள் திமுக அண்ணா திமுகவுக்கு வாக்களிக்கவில்லை. அதுல கிட்டத்தட்ட 22 விழுக்காடு மக்கள், தமிழ்நாட்டில் வாக்களித்த 22 விழுக்காடு மக்கள் இந்த 2 கட்சிக்கும் வாக்களிக்கவில்லை. 2 கட்சியும் பணம் எல்லாம் கொடுத்தாங்க, பண்ணாங்கன்னா 2 கட்சி வாக்களிக்கலன்னா மக்கள் மனசுல ஒரு மாற்றம்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு.